இருக்கவில்லை. தேர்தல் நேரத்திலே இந்த வாக்குறுதியை கேட்டோம். அந்த வாக்குறுதியை கொடுத்தார். அந்த வாக்குறுதியை திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே தேர்தல் பரப்புரைகளின் போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவேன் என்று மிகுந்த கரகோஷத்துக்கு மத்தியிலே அதை வெளிப்படுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஆட்சி கட்டளிலே அமர்ந்து 2 ஆண்டுகளை நிறைவடைய செய்து 3ஆம் ஆண்டிலே தொடங்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய 5ஆவது ஆட்சி காலத்தை நீங்கள் சிறப்பாக நிவர்த்தி செய்யுங்கள், நிறைவு செய்யுங்கள். அதே நேரம் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று? அந்த வாக்குறுதியை பற்றி மனிதநேய மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ 10 முறை என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து உங்கள் முன்னால் கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் பதிலேயே மௌனத்தையே நீங்கள் பதிலாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னவாயிற்று? நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, இலவசங்களை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். இலவசங்கள் என்பது இந்த தமிழ்நாட்டில் மதிப்பிழந்து கொண்டிருக்கின்றது. இலவசங்களை யாரும் பெரிதாக மதிப்பதில்லை. இலவசங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவதில்லை. இலவசங்களுக்கு தான் ஓட்டு என்று நினைத்திருந்தால் கடந்த முறை மக்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்திருந்திருப்பார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடு குட்டி போடும், ஓட்டு போடாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவச பொருள்கள் உங்களுடைய 5ஆம் ஆண்டு நிறைவடைவதற்குள்ளாக அது பழுதடைந்துவிடும். மக்கள் அதையும் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். இலவசங்களுக்கு ஒரு காலத்தில் ஓட்டு இல்லை. ஆனால் ஒரு சமூகத்துடைய வாழ்வுரிமைகளை நிறைவேற்றும் பொழுது ஒரு சமூகம் நன்றியோடு அதை நினைத்து பார்க்கும். இந்த சிறுபான்மை சமுதாய மக்கள் கடந்த தேர்தலில் தான் சிந்தாமல் சிதறாமல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலே வேண்டுகோளை ஏற்று அதிமுகவுடைய கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்தவர்கள் வாக்களித்து விட்டோம், வாக்களித்த நீங்கள் எங்களுக்கு அளித்த வாக்கை நீங்கள் எப்போது நிறைவேற்றுவீர்கள் என்று கேட்கிறோம். நீங்கள் கேட்கவில்லை. கேட்டும் அதை கேட்காதது போல் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது திரைப்படம் அல்ல, ஆட்சி அதிகாரம். அரசியலிலே நடிப்புக்கு இடமில்லை. கொடுத்த வாக்குறுதிகளும் செயல் திட்டங்களும் தான் அங்கே மக்கள் மன்றத்திலே விவாதமாகின்றன. நீங்கள் கேட்கவில்லை. இன்று நாங்கள் கேட்கப் போகிறோம். வரலாற்று பெருமைக்குரிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1999 ஜூலை 4ஆம் நாள் நீலக்கடலாம் மெரினா கடற்கரையோரம் அந்த பரந்த மணவெளியிலே லட்சக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் திரட்டி எங்களுடைய வலிமை இதுதான் என்று நிரூபித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அந்த மாநாட்டுக்கு நீங்கள் வருகை தந்தீர்கள். உங்களுடைய பொது வாழ்வில், உங்களுடைய அரசியல் வாழ்வில் சிறுபான்மை சமூக மக்கள் இணைந்து நின்று உங்களை வரவேற்று மகிழ்ந்த ஒரே பெரும் நிகழ்வு அதுதான் என்று நான் நினைக்கின்றேன். நீங்களும் அதை மறுக்க மாட்டீர்கள். வரலாற்று சிறப்புமிக்க அந்த மாநாட்டில் எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று முடங்கினோம். அதை இறைவனுடைய பேரருளாலே 2007 நாங்கள் பெற்றோம். கடந்த திமுக ஆட்சி 3.5% எங்களுக்கு தந்தது. அதை நாங்கள் நன்றியோடு இப்போதும் சொல்கிறோம். அரசியல் கூட்டணி என்பது வேறு, அரசியல் உறவுகள் என்பது வேறு, உண்மைகள் நியாயங்கள் என்பது வேறு. திமுக தான் எங்களுக்கு 3.5% தந்தது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதுதான் அதை தந்தார். இதில் மாற்று கருத்து எப்போதும் இல்லை. கலைஞர் 3.5% தந்தார். இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களே, அதை எப்போது நீங்கள் 7% உயர்த்தப் போகிறீர்கள் என்று நாங்கள் மக்கள் மன்றத்தை கேட்கிறோம். ஜூலை 6ஆம் நாள் தமிழ்நாடு திரளப் போகிறது. ஒட்டுமொத்த தமிழக சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்களும் குடும்பமாக நாங்கள் தலைநகர் சென்னையை நோக்கி திரண்டு வரப் போகிறோம். கோட்டையை நோக்கி அணிவகுக்கப் போகிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவின் ஊடகங்களின் வாயிலாக அந்த வரலாற்று பேரணியை உலகிற்கு அறிவிக்கப் போகிறது. அப்போது நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. சட்டமன்றத்தில் நீங்கள் மௌனம் காமிக்கலாம். தலைமைச் செயலகத்தில் நீங்கள் அதை மறந்துவிட்டு அமர்ந்திருக்கலாம். லட்சக்கணக்கான மக்களை திரட்டினார்கள். கோட்டையை நோக்கி புறப்பட்டு வருகின்ற பொழுது உங்களுடைய உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்திவிட முடியாது. காரணம், களத்திலே மக்களை திரட்டி உரிமைகளை பெற்றுக் கொடுத்த வரலாறு எங்களுக்கு உண்டு. எங்களுடைய வரலாறு முழுக்க தியாகங்களால் நிரம்பியது. எங்களுடைய வரலாறு முழுக்க போராட்டங்களால் சூழ்ந்தது. போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வாரந்தோறும் நாள்தோறும் போராட்டங்களிலே எங்களுடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சகட்டம் ஜூலை 6. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கவனம் நிச்சயமாக ஜூலை 6 சென்னையை நோக்கி திரும்பத்தான் போகிறது. எங்களுடைய வாழ்வுரிமைக்காக, எங்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக எழுச்சிகரமான எங்களுடைய அந்த பேரணி வாயிலாக
எங்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி தாருங்கள் என்று நாங்கள் கேட்கத்தான் போகிறோம். அதை உங்களால் நிராகரித்து விட முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது 2014. நாங்கள் இப்போது எந்த கூட்டணியிலும் இல்லை. அதுதான் யதார்த்த உண்மை. களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம், மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். காரணம், தேர்தலை மட்டுமே சிந்திப்பவர்கள் சுயநலவாதிகள். தேர்தலின் போது சந்திக்க வேண்டும், தேர்தலின் போது சிந்திக்க வேண்டும். மற்ற நாட்களிலே மக்கள் நலனை பற்றி அக்கறைப்பட வேண்டும் என்ற கொள்கையை இலக்கணமாக கொண்டவர்கள் நாங்கள். இப்போது நாங்கள் தேர்தலை மையம் வைத்து நாங்கள் பேசவில்லை. அந்த நிலையிலும் நாங்கள் இல்லை. மக்கள் மையப்படுத்தப்பட்ட இந்த சமுதாயத்திலே ஒரே வரலாற்று பெரியக்கம் என்ற அந்தஸ்தினை இந்த சமூகம் இறைவனுடைய அருளால் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த மக்களுக்கு கடமையாற்றக்கூடிய பொறுப்புணர்வு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த மக்களுடைய வேலைக்காரர்கள். இந்த மக்கள் எங்களுக்கு எஜமானர்களாக வடிந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளாலே அந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் ஒருங்கிணைக்கப் போகிறோம். உங்களுடைய மௌனம் நீண்ட காலத்துக்கு நீடிக்காது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் 2014 இதே போன்ற அடுத்த மே மாதத்திலே இந்தியா தேர்தலை சந்தித்து அநேகமாக இந்நேரமெல்லாம் விடை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்திருக்கும். அந்த நாளிலே யார் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே உயர்த்தி தருவார்களோ அவர்கள் தான் டெல்லி பட்டணத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைய வாக்கு சக்தி வாயாக அந்த மக்கள் கூட்டம் திரட்டி காண்பிக்கும். நாங்கள் பெரும்பாலும் பரபரப்புகளோடு பணி செய்வதில்லை. எங்களுடைய பணிகளையே நாங்கள் பரபரப்பாக்கிக் கொள்கிறோம். இதுதான் யதார்த்தம். உளவுத்துறைக்கு தெரியும். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் என்பதும் தொகுதிகள் ஒரு அணிக்கு முழுமையாக மாறுவது என்பதும் 25 to 30 லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டிலே மொத்தமாக எந்த அணிக்கு போகிறதோ அந்த அணி கூடுதல் தொகுதிகளை பெறும். தமிழ்நாட்டுடைய அரசியல் புள்ளி விவரங்கள் எந்த அணி, எந்த தேர்தல் அணி, அரசியல் கூட்டணி தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக 25 to 30 லட்சம் வாக்குகளை மொத்தமாக திடீரென்று பெறுகிறதோ அந்த கூட்டணி ஒன்று ஆட்சியில் அதே அமரும் அல்லது அதிகமான தொகுதிகளை பெறும். இதுதான் தமிழர்களுடைய தேர்தல் தரக்கூடிய புள்ளி விவரங்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதன் வரலாற்று பெரியக்கமான மனிதநேய மக்கள் கட்சி அரசியல் களத்திலே சுழல வைத்துக் கொண்டிருக்கிறது. பிரம்மாண்டமான எழுச்சியோடு அது களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சிறுபான்மை சமுதாய மக்கள் 60 லட்சம் மக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் மனிதநேய மக்கள் கட்சிக்கு உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. 30 லட்சம் வாக்குகள் கூடுதல் தொகுதிகளை பெற்றுத் தரும் என்று சொன்னால் 60 லட்சம் வாக்குகளை திசை மாற்றும் வல்லமை மனிதநேய மக்கள் கட்சிக்கு உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. 60 லட்சம் வாக்குகளை பற்றி தமிழ்நாட்டுடைய 39 தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எங்களுடைய உணர்வுகளை, எங்கள் கோரிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறந்தால் நாங்களும் மறக்க வேண்டி வரும். நீங்கள் எங்கள் கோரிக்கையை புறக்கணித்தால் நாங்களும் உங்களை புறக்கணிக்க வேண்டி வரும். நீங்கள் எங்களை தள்ளி வைக்க நினைத்தால் டெல்லியும் உங்களை தள்ளி வைக்க வேண்டி வர நிலை வந்துவிடும். கடந்த கால அரசியல் உண்மைகள், எங்களுடைய வரலாற்று பேரியக்கம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்ட பேரியக்கம் மறந்துவிடக் கூடாது. இன்று தமிழ்நாட்டிலே சக்திமிக்க தொண்டர்களாக மக்களை தீவிரமாக களப்பணி ஆற்றி எழுச்சி பெற வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக நம்முடைய தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேர்தலிலே கூலிக்காக வேலை செய்பவர்கள் பலர் உண்டு, கொள்கைக்காக வேலை செய்பவர்கள் சிலர் தான் உண்டு. அந்த சிலரிலே எங்களுக்கு முதன்மையான பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பு சொந்தங்களே, ஜூலை 6ஆம் நாள் வரலாற்று பேரியக்கமான தாய் கழகம் உங்களை அழைக்கிறது. குடும்பம் நாடுகளிலிருந்து தனி ரயில் புறப்பட்டு வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் எழுச்சியை கட்டமைக்கப்பட வேண்டும். வீடு வீடாக விதி விதியாக செல்லுங்கள். விளம்பரங்களை எங்கு பார்த்தாலும் எழுதி வையுங்கள். பிறக்கின்ற குழந்தைகள் உட்பட அனைவரையும் அடைத்துக் கொண்டு தலைநகருக்கு நீங்கள் திரண்டு வாருங்கள். சுட்டரிக்கும் கோடை வெயிலை விட நம்முடைய கோரிக்கைகள் அனலை தலைநகரத்திலே கக்க வேண்டும். நம்முடைய மூச்சு காற்றில் தலைநகர் சென்னையின் வெப்பத்தை அதிகரிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய புரட்சிகரமான தொண்டர்கள் எழுச்சியோடு இந்த மக்களை அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆற்றல் மிக்க தன்னுடைய பணிகளை, அறிவு சார்ந்த பணிகளை இந்த மக்கள் மன்றத்திலே தொடர்ந்து முன்வைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பகுதியிலே இது எப்படிப்பட்ட பகுதி என்று எனக்கு தெரியாது. முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், சகோதர சமுதாயங்களைச் சேர்ந்த நாயுடு மக்கள் வாழ்கிறார்கள், கவுண்டர் சமுதாய மக்கள் வாழ்கிறார்கள், இன்னும் ஏராளமான சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய வாழ்வுரிமைகளோடு இரண்டரை கலந்தவர்கள்.
பெருநாள் வந்துவிட்டால், பக்ரீத் வந்துவிட்டால், ரம்ஜான் வந்துவிட்டால் உரிமையோடு பிரியாணி கேட்கக்கூடிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக அன்பர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய பண்டிகையின் போது இனிப்புகளை நமக்கு வீடுகளுக்கு அனுப்பி அன்பையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய தீய சக்திகள், அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும், அடையாளம் காணப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தால் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும். சமூக அமைதிக்கு பங்கு விளைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய எதிரிகள் என்பதை பிரகடனப்படுத்துகிறோம். அன்பு சொந்தங்களே, நாங்கள் ஒரு காலத்திலும் சட்டம் ஒழுங்கிற்கு சவால் விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அமைதியை குலைக்கக்கூடிய சக்திகளுக்கு துணையாளிகளாக நாங்கள் ஒரு காலத்திலும் இருக்க மாட்டோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலே ஒரு கோடி ஒரு இடத்திலே ஊன்றப்படுகிறது என்று சொன்னால் அங்கே அமைதியும் நல்லிணக்கமும் காக்கப்படும் என்ற உறுதிமொழி அங்கே ஊன்றப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமுகவுடைய அலுவலகம் அங்கு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே காவல் நிலையங்களே தேவையில்லை என்ற ஒரு யதார்த்த நிலையை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். காரணம், மக்கள் எங்களை நோக்கி வருகிறார்கள். காவல் நிலையத்திற்கு போகக்கூடிய பிரச்சனைகளை கூட சமரசம் பண்ணி தீர்த்து வைப்பதற்காக எங்கள் அலுவலகங்களை நோக்கி மக்கள் வந்து வைக்கிறார்கள். இந்துக்கள் மட்டும் வருகிறார்களா? முஸ்லிம்கள் மட்டும் வருகிறார்களா? தலித்துகள் மட்டும் வருகிறார்களா? கிறிஸ்தவர்கள் மட்டும் வருகிறார்களா என்று எங்களுக்கு